பணிகளை தொடர்வதற்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவரவர்கள் வழிபடுகிற ஆலயங்கள், வழிபடுகிற வழிபாட்டு தலங்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்கிறார்கள். அவர்கள் பிரார்த்தனை அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற விதத்திலே அவர்கள் நலம் பெறுவார்கள் என்பதோடு தமிழக முதலமைச்சர் முழுமையான நலம் பெற வேண்டும் என்று இயற்கை தாயின் அருளை யாசிக்கிறேன் என்று நான் கூறினேன். அதன் பின்னர் தொடர்ந்து வருகிற செய்திகள், அவர்கள் உடல்நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருகிறது, அவர்கள் உட்கார முடிகிறது, அவர்கள் சில விதத்தில் வார்த்தைகளை அவர்கள் சொல்வது கெட்ட கஷ்டமே இருந்தாலும் கூட எண்ணங்களை வெளிப்படுத்த முடிகிறது என்று செய்திகள், டாக்டர்கள் கூறுவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே உடல் நலத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அவர்கள் முழுமையான உடல் நலம் பெற வேண்டும் என்று நான் மீண்டும் என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி கேட்டு மிகுந்த மன வருத்தமும் துயரமும் அடைந்தேன். காரணம், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய அமைச்சரவையிலே நான் அமைச்சராக இருந்தபோது, இளைஞர் அணியினுடைய செயலாளராக இருந்தபோது, அப்போது இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தார்கள். பல்வேறு மாவட்டங்களிலேயும் கட்சியின் சார்பிலே நிகழ்ச்சிகள், பொதுக்கூட்டங்கள் நடத்துகிற போது மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் அழைத்து அவர்களுடைய விருப்பங்களை கேட்டு கூட்டங்களுக்கான பேச்சாளர்களை, தலைவர்களை அறிவிப்பது வழக்கம். அப்படி அதிகமான இடங்களிலே நான் சென்று வர வேண்டும் என்று அப்போது மாவட்ட செயலாளர்களும் கேட்பார்கள். கொள்கை பரப்பு செயலாளர் இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களும் பல மாவட்டங்களுக்கு என்னுடைய பெயரை அப்போது பரிந்துரை செய்து அனுப்பி கொண்டிருப்பார்கள். செல்வி ஜெயலலிதா அவர்களோடு அரசியல் ஒரே கட்சியிலே இருந்து கட்சி வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய அந்த வாய்ப்பு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே இருந்தது. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு பின்னாலே கட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார் அன்னை ஜானகி அம்மையார் அவருடைய தலைமையிலே ஒரு அணியாகவும், செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையிலே ஒரு அணியாகவும் பிரிந்தபோது, அந்த கட்சியினுடைய செல்வி ஜெயலலிதாவுடைய தலைமையில் இருந்த கட்சியில் அவர்கள் பொதுச் செயலாளராகவும் நான் கட்சியினுடைய பொருளாளராகவும் தேர்வு செய்யப்பட்டோம். ஜானகி அம்மையாருக்கு பெரும்பான்மையான எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருந்தது. ஏறக்குறைய 100 பேர் அவர்களை ஆதரித்தார்கள். மூத்த தலைவர்கள்லாம் அங்கே இருந்தார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 33 எம்எல்ஏக்கள் தான் எங்களுடைய அணியில், செல்வி ஜெயலலிதா தலைமையில் இருந்த அணியில் இருந்தார்கள். ஆட்சியை ஜானகி அம்மையார் கைப்பற்றுகிறார்கள், அவர் இல்லத்திலே போகிறது என்ற உடனே கட்சியை நாம் கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்தித்து நீங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று வற்புறுத்தினேன். அதற்காக மாவட்ட செயலாளரிடத்தில் எல்லாம் கையெழுத்து எல்லாம் நடத்தி அவர்களை சம்மதிக்க வைத்து, அதற்கு பிறகு நாவலர், பண்ருட்டியார் எல்லாரும் சேர்ந்து கட்சி அலுவலகத்திற்கே அவர்களை அழைத்து சென்று பொதுச் செயலாளர் என்று அறிவித்தோம். அதற்கு பிறகு பொதுக்குழுவை நான் தான் என்னுடைய பெயரில் தான் கூட்டினேன். அந்த பொதுக்குழுவிலே அதற்கான ஏற்பு பின்னாலே வழங்கப்பட்டது பொதுச் செயலாளர். இப்படியெல்லாம் அவர் அந்த கட்சியை ஸ்தாபித்து நிலைநிறுத்துவதற்கு துணையாக இருந்தவன் என்கிற அடிப்படையிலேயும், அந்த கட்சியிலே பொருளாளராக, துணை பொதுச் செயலாளராக இருந்து பணியாற்றியவன் என்கிற அடிப்படையிலேயும், பிறகு 89 தேர்தலின் போது
கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்தபோது பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவராக செல்வி ஜெயலலிதா அவர்களும் பிரதான எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவராக நானும் இருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. இப்படி ஒன்றாக பல காலகட்டங்களிலே இணைந்து கட்சி பணியாற்றிய இந்த வாய்ப்புகள் இருந்த அடிப்படையில், அவரோடு பழகுவதற்கான வாய்ப்புகள் இருந்த அடிப்படையில் மருத்துவமனைக்கு அதுக்கு பின்னாலே கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருந்த காலங்கள் உண்டு. அதுக்கு பிறகு என்ன அவர் கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டிருக்கிறேன், அவரும் எனக்கு விரோதமாக செயல்பட்டிருக்கிறார். 2 பேரும் தனித்தனியாக கட்சி நடத்தியிருக்கிறோம். நான் எம்ஜிஆர் திமுக கட்சி ஆரம்பித்து அவர்களோடு கருத்து வேறுபாடு கொண்டிருந்தேன். இதெல்லாம் பிற்காலத்தில் நடந்திருக்கிறது. இருந்தாலும் பின்னாலே பிற மனக்கசப்புகள், கஷ்டங்கள், கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தாலும் ஒன்றாக இருந்த நேரத்தில், கட்சியில் பணியாற்றிய நேரத்தில் மகிழ்ச்சியோடு பணியாற்றிய மகிழ்ச்சியான காலங்களும் இருந்திருக்கிறது. எனவே அந்த மகிழ்ச்சியான காலங்களை எல்லாம் இப்போது உடல்நலம் கொண்டிருக்க அந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிற போது உள்ளபடியே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நல்ல முறையில் உடல்நலம் பெற்று வர வேண்டும் என்கிற ஒரு யதார்த்தமான இயற்கையான ஒரு எண்ணமும் துடிப்பும் எனக்கு ஏற்பட்டது. அவர்களுக்கு உடல்நலம் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தேன். இப்போதும் பிரார்த்திக்கிறேன். சீக்கிரமே உடல்நலம் தேறி அவர்கள் வழக்கமான அவர்களுடைய பணிகளிலே முதலமைச்சராக இருந்து தொடர்ந்து அவர் பணியாற்றுகிற அந்த நிலையிலே அவர்களுடைய உடல்நலம் தேறி வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அருமைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சென்னைக்கு வந்தார்கள். அவர்களோடு அவர்களை வரவேற்று அழைத்து சென்று செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நலம் விசாரித்து விட்டு தலைவர் ராகுல் காந்தி சென்றார். அதற்கு பிறகு அகில இந்திய அளவிலேயும் சரி, பல்வேறு மாநிலங்களிலேயும் சரி, பல தலைவர்களும் வரிசையாக உடல்நலம் கொண்டிருக்கிற செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்திப்பதற்காக பலரும் வந்தார்கள். முதல் ஒரு ஆல் இண்டியா ஃபோக்கஸ் அல்லது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபோக்கஸ்ன்னு கூட சொல்லுவேன். அது மாதிரி ஒரு ராகுல் காந்தி அவர்கள் வந்த பிறகு தான் அது ஒரு பெரிய விஷயமாக எல்லோராலையும் பேசப்பட்டது மட்டுமல்ல, அவர்கள் உடல்நலம் குறித்து அதில் எல்லோரும் அதிக அக்கறைகள் செலுத்த வேண்டிய அந்த சூழ்நிலையும் ஏற்பட்டது என்று சொல்லுவேன். பின்னாலே லண்டன்லேருந்து டாக்டர், எய்ம்ஸ்லேருந்து டாக்டர், இப்படி பல டாக்டர்களும் அவர்களுக்கு நல்ல முறையில் சிகிச்சைகளை கொடுக்க ஆரம்பித்தார்கள். சிகிச்சையின் பலனாக அவர்கள் உடல்நலம் தேடி வருகிற அந்த செய்திகள் கேள்விப்படுகிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரை மீண்டும் நான் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உடல்நலம் பெற வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். வெகு சீக்கிரமே அவர் உடல்நலம் தேடி அவருடைய முதலமைச்சர் பொறுப்பை தொடர்ந்து ஆற்றிட காங்கிரஸ் சார்பிலே, என் சார்பிலே மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்று முதலில் நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு உடல்நலம் மிக மிக முக்கியம். அதுவும் துணிச்சலாக பல சவால்களை எதிர்கொண்ட தலைவராக, ஒரு பெண்ணாக அரசியலில் தலைவராகவும் முதலமைச்சராகவும் நீடிப்பது என்பது மிகச் சவாலான காரியம். அத்தகைய சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு இன்று அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு நிலையை அடைந்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இன்று உடல்நிலை சரியில்லாமல் ஏறக்குறைய 2 மாதத்தை தொடும் அளவிற்கு அவர் படுத்த படுக்கையாக இருப்பது தமிழக மக்களை வேதனைக்குரியதாக ஆக்கியிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு தலைவருக்கு இத்தனை தொண்டர்கள் வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவ ரீதியாக மருத்துவர் என்ற முறையில் அவர் ICU என்ற அவசர நிலை இடத்தில் இருப்பதனால்தான் யாராலும் சென்று பார்க்க முடியவில்லை. அவர் பார்க்க முடியாததே விமர்சனமாகவும் ஆகிக் கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில் முழுமையான உடல்நிலை அவர் பெற்று எப்பொழுதும் போல துணிச்சலாக சவாலாக இந்த அரசியலை மேற்கொண்டு, அதுவும் இப்பொழுதுதான் 2வது முறை மக்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். சென்ற ஆட்சியில் சில தவறுகள் நடந்திருக்கலாம், அவற்றையெல்லாம் சரி செய்து இந்த ஆட்சியை மக்களுக்கான ஆட்சியாக நடத்துவதற்கு இறைவன் அவருக்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும். என்னை பொறுத்த மட்டில் நான் எவ்வளவோ விமர்சனங்கள் செய்தாலும் அவர் என்று உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாரோ அன்றைய தினத்தில் இருந்து நான் எந்தெந்த வழிபாட்டு தலங்களுக்கெல்லாம் செல்கிறேனோ
அங்கே எல்லாம் வழிபாட்டை முடிக்கும் காலகட்டத்தில் எப்படியாவது இறைவா, பெண்கள் அரசியலில் முன்னுக்கு வருவது அவ்வளவு சாமானிய காரியம் அல்ல, சாதாரண காரியமும் அல்ல. அதனால் இன்று முதல்வராக இருந்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களின் உடல்நலம் சரியாக வர வேண்டும் என்று நான் ஒவ்வொரு இறைவனையும் பிரார்த்தித்துதான் வருகிறேன். எங்களது கட்சியை கூட கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் கட்டளையிட்டு இருக்கிறோம். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், உடல் நலம் என்பது மிக மிக முக்கியம். அதுவும் அரசியல் தலைவர்களுக்கு மிக அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால் அவர் மீண்டு வர வேண்டும், மீண்டும் அரசு பணிகளை கவனிக்க வேண்டும், நல்லாட்சியை தமிழக மக்களுக்கு தந்து உண்மையிலேயே ஒரு நல்ல நிர்வாகத்தை மக்களுக்கு தர வேண்டும் என்று மனதார நான் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற கூட்டம் தொடர் நடந்து முடிந்த பிறகு, சட்டமன்ற கூட்டம் நடைபெறுகிற போதெல்லாம் அதிலே தினந்தோறும் கலந்து கொண்டார், விவாதங்களில் பங்கெடுத்தார், கேள்விகளுக்கு பதில் கூறினார். அவைகளெல்லாம் முடிந்த பிறகு திடீரென்று சில நாட்களுக்குள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்ற செய்தி வந்தது. என்ன திடீரென்று அத்தகைய நோய் என்பதை அறிந்து கொள்ள அவர் ஒரு முதலமைச்சராக இருப்பதால் மக்களிடையே ஒரு கேள்வி ஆர்வத்தாலும் எழுந்தது, வேறு சிலர் எதிர்ப்பினாலும் கேட்டிருக்கலாம். அவரை அனுமதித்துவிட்ட இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு மருத்துவர்கள் அந்த நோயை பற்றி அதிகமான விளக்கங்களை மக்களுக்கு சொல்லவில்லை. நாட்கள் ஆக ஆக அதை பற்றி விளக்கமும் சொல்லவில்லை. மாறாக அவர் உடல் நலம் பெற்று வருகிறார் என்ற விவரங்களும் சொல்லப்படவில்லை. மருத்துவர்கள் தொடக்க 5 நாட்களில் அறிக்கைகளும் வெளியிடவில்லை. எனவே பலர் மத்தியிலும் என்ன நோய், என்ன ஆயிற்று, ஏன் இப்படி மூடி வைத்திருக்கிறார்கள் என்ற கேள்வி நாடு முழுமையிலும் எழுந்தது. இன்றைக்கும் கூட அது நீடிக்கிறது. நான் ஒரு முறை போய் பார்த்தேன், மறுமுறையும் போய் பார்த்தேன். ஆனால் மருத்துவர்கள் அந்த அறைக்குள் யாரையும் நுழைய விட மாட்டார்கள், பார்க்க விட மாட்டார்கள். எனவே அவருக்கு சிகிச்சை கொடுத்து வரும் டாக்டர்களை பார்த்தோம், அருகில் இருந்து கவனித்து வரக்கூடிய அமைச்சர்களை பார்த்தோம். பொறுப்புள்ளவர்கள் அனைவரையும் சந்தித்து பேசுகிற போது அவர் உடல் நலம் பெற்று நோயும் கட்டுப்படுத்தப்பட்டு மீண்டு வருகிறார், மீண்டும் பலம் பெற்று வருகிறார். ஆனால் வெளியில் சென்று பழையபடியும் அந்த நோய் வந்துவிடுமானால் ஆபத்து ஏற்படக்கூடும், அவருக்கு அந்த தடுப்பு சக்தி குறைவாக இருக்கிறது என்று கூறி மருத்துவமனையிலேயே கண்காணிப்பிலே வைத்திருக்கிறார். முன்னேற்றம் ஏற்படுகிறது என்று தலை சிறந்த டாக்டர்கள் குறிப்பிடுகிறார்கள். நல்ல உணவருந்துகிறார், உறங்கி எழுகிறார், பேசுகிறார், கோப்புகளை கூட பார்த்து யோசனைகளையும் சொல்லுகிறார், காகிதத்திலே எழுதியும் தருகிறார் என்ற அளவிற்கு சொன்னார்கள். ஒரு நோயாளியை பார்த்து உடல்நலம் விசாரிக்க போனால் நாம் குறுக்கு விசாரணை நடத்தி நமக்கு தகவல் கொடுப்பவரையும் சந்தேகித்து உண்மைதானா பொய்யா என்று கேள்வி கேட்ப விரும்பினால் அது அநாகரிகம். உடல்நலக்குறைவோடு ஒருவர் இருக்கிறார் என்றால் நாம் சென்று நம்முடைய கவலையை, ஆர்வத்தை, விரைவில் குணநலம் பெற்று மீண்டு வர வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்துவிட்டு வரலாம். அந்த முறையிலே தான் சென்ற பலரும் அறிவித்ததைப் போலவே நானும் முதலமைச்சர் விரைவில் உடல்நலம் பெற வேண்டும், மீண்டும் அவர் பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும், அந்த அளவிற்கு அவருக்கு மருத்துவருடைய உதவியாலும் இயற்கையின் கருணையினாலும் அவர் மருத்துவமனையை விட்டு வெளியேறி விடுதலை பெற்று வீட்டிற்கு திரும்பி பொது வாழ்க்கையிலும் அரசியல் கடமைகளையும் நிறைவேற்றுவதற்கு வர வேண்டும் என்பதே தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம், பல அரசியல் கட்சி தலைவர்களின் விருப்பம், எங்கள் விருப்பமும் அதுதான். நம்முடைய விருப்பமும் மக்களுடைய வேண்டுகோளும் எல்லாம் சேர்ந்து அவருக்கு உடல் நலத்தை கொடுக்கும். அவர்
நம்முடைய தமிழக முதலமைச்சருக்கு அந்த அளவுக்கு உடல்நிலை ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஆனால் பிரார்த்தனை மிக தீவிரமாக இருக்கிறது. அகில இந்திய அதிமுகவை சார்ந்தவர்கள் மாத்திரம் பிரார்த்தனை செய்தார் என்று சொல்ல மாட்டேன். அதற்கு அப்பாற்பட்டும் கூட பல பேர் அவருக்காக பிரார்த்தனை செய்தார்கள். நானும் மனமுருக நான் பிரார்த்தனை செய்கின்றேன். அதன் காரணமாகவே விரைவிலே அவர் குணமடைவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவர் குணமடைந்து வந்து மக்கள் மத்தியிலே தொடர்ந்து வழிகாட்ட வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முதல்வர் அந்த முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காலம் வரையில் முழுமையாக பணியாற்றி மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும் கூட. மீண்டும் என்னுடைய பிரார்த்தனையை தெரிவித்து விரைவில் உடல்நலம் பெற வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த கருத்தை நிறைவு செய்கின்றேன்.